யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். 38வது அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 39ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 39ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரை 38ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் வரைக்கும் வாசித்து தொடர்ச்சியாக நாம் நீண்ட பகுதியாக இருப்பதினாலே நேரடியாக நாம் செய்திக்காக கடந்து செல்லலாம். 121வது பக்கம் யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகம் வேதனோடு கூட பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதில் விசேஷமாக இந்த பகுதி ஆசாரியனுடைய உடைகளை குறித்ததான ஒரு காரியத்தை சொல்லுகின்றது. ஆசாரியனுடைய உடைகளை குறித்ததான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. 38ஆம் அதிகாரம் 21வது வசனம் முதல். மோசேயின் கட்டளைப்படி ஆசாரியனான ஆரோனின் குமாரனாகிய இத்தமாரின் கையிலே லேவியரின் ஊழியத்திற்கென்று எண்ணி கொடுக்கப்பட்ட சாட்சியின் வாசஸ்தலத்தில் பொருள்களின் தொகை இதுவே. யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்ததையெல்லாம் செய்தார். அவனோட கூட தான் கோத்திரத்து அகிசமாகின் குமாரனாகிய அகோலியா சித்திர கொத்து வேலைக்காரனும் வினோத வேலைகளை செய்கிற தொழிலாளியும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலை செய்கிறவனுமாயும் இருந்தார். பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகள் யாவற்றிற்கும் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு செலவான பொன்னெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 29 தாலந்தும் 730 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயதிற்கு முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,03,550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கல் ஆகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது. அந்த வெள்ளியில் 100 தாலந்து வெள்ளியினால் பரிசுத்த ஸ்தலத்தின் பாதங்களும் திரையின் பாதங்களும் வார்ப்பிக்கப்பட்டது. பாதத்துக்கு 1 தாலந்து விழுக்காடு, 100 பாதங்களுக்கு 100 தாலந்து செலவாயிற்று. அந்த 1775 சேக்கலான தூண்களுக்கு பூண்களை பண்ணி அவைகளின் குமிழ்களை தகடுகளால் மூடி அவைகளுக்கு பூண்களை உண்டாக்கினார். காணிக்கையாக செலுத்தப்பட்ட வெண்கலமானது 70 தாலந்தும் 2400 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. அதனால் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவின் பாதங்களையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடைகளையும் பலிபீடத்தின் சகல பனிமுட்டுகளையும் சுற்று பிரகாரத்தின் பாதங்களையும் பிரகார வாசல் மறைவின் பாதங்களையும் வாசஸ்தலத்தின் சகல முலைகளையும் சுற்று பிரகாரத்தின் சகல முலைகளையும் பண்ணினான் என்பது. தொடர்ச்சியாக 31ஆம் அதிகாரத்துல 31 வசனங்களை சேர்த்து நாம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அப்ப இந்த பகுதியில இதனுடைய காரியம் என்ன சொல்லப்படுகின்றது? ஆசரிப்பு கூடாரமும் ஆசாரியனினுடைய ஆடைகளை பற்றிய காரியமும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகின்றது. இந்த நீண்ட பகுதியை நம்ம வாசிச்சு பார்க்கிறப்ப ஆசரிப்பு கூடாரம் செய்வதற்கு எவ்வளவு செலவானது என்பதை குறித்ததான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் ஆசரிப்பு கூடாரம் எவ்வளவு செலவானது என கணக்கு ஒப்புவிக்கப்படுகின்றதை இந்த பகுதியிலே பார்க்கிறோம். கணக்கு ஒப்புவிக்கப்படுகின்றது. எவ்வளவு கொடுத்தாங்க, அந்த கொடுத்ததற்கான கணக்கு ஒப்புவிக்கப்படுகிறது. அத கட்ட எவ்வளவு பொருட்கள் ஜனங்கள் கொடுத்தார்கள் அததான் 38ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஜனங்கள் இந்த ஆசரிப்பு கூடார கட்டுமான பணிக்கு எவ்வளவு கொடுத்தாங்கிற ஒரு காரியத்தை சொல்றார். பெசலெயேலுக்கு மோசே கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். அகோலியா கர்த்தர் உனக்கு கொடுத்த தாளந்துகள் எல்லாம்
பயன்படுத்தி ஆசரிப்பு கூடார பணிக்கான பொருட்களை எல்லாம் செய்தான் என்று பார்க்கிறோம். அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு செலவானது என்பதை பார்க்கிறோம். பொன் 730 சேக்கல், வெள்ளி 1775 சேக்கல், வெண்கலம் 2400 சேக்கல். இதெல்லாம் யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 20 வயதிலிருந்து 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள். அவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா 6,3550 பேர். இவ்வளவு பேர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த கடவுளினுடைய ஆசரிப்பு பணிக்கான காரியங்களை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக தேவன் மோசேவுக்கு சொன்ன காரியத்தை செய்வதை, ஆசரிப்பு கூடாரம் நடைபெற்று வருவதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன மோசேக்கு கற்பித்தாரோ அந்த கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்கிறார். அதை மோசே என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பட்சத்துல மோசே அதை யூதா கோத்திரத்துல ஒரு மனுஷனும் தான் கோத்திரத்துல ஒரு மனுஷனுமாக அந்த காரியங்களை கொடுத்து, அந்த காரியங்கள் மக்களால் அவங்களுடைய வரங்களை எல்லாம் பயன்படுத்தி ஜனங்கள் அந்த காரியங்களை எவ்வளவு பொருட்களை கொடுத்தார்களோ அந்த பொருட்களை வாங்கி அதையெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடான பணியினுடைய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து அதை கொண்டு கொடுப்பதுதான் என்று சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் 39ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆசாரியனுடைய உடைக்கான காரியங்கள் செய்யப்படுவதை இங்கு நாம் பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியில நம்ம படித்து பார்க்கும் பட்சத்துல எப்பொழுதும் நீங்க பாக்குறப்ப ஒரு மெதுவா படிச்சு பார்க்கணும். வேதம் படிக்கிறப்ப என்னன்னா அவசரமா அப்படி படிக்காம அது மெதுவா படிச்சீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது ஒவ்வொரு காரியங்கள் எவ்வளவு நாங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சில விசேஷங்களான காரியங்கள் சொல்றோம். 29 சேக்கல், 730 சேக்கல். இப்ப வெள்ளி எவ்வளவு கொடுத்திருக்கு, வெள்ளியோடைய அளவு எவ்வளவு, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பொண்ணு எவ்வளவு, வெள்ளி எவ்வளவு, வெண்கலம் எவ்வளவு, எத்தனை பேர் கொடுத்தாங்க, அப்ப ஒவ்வொன்றும் விளக்கப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அப்ப இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது அப்ப இஸ்ரவேல் கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக மெய்யான தேவனை ஆராதிப்பது என்பது அவரை கடவுளே எப்படி என்னை ஆராதிக்கணும்னு செய்ய சொல்வதை இந்த பகுதி காட்டுது. கடவுளை எப்படி ஆராதிக்கணும்னா கடவுள் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அதன்படி தான் ஆராதிக்கணும். அத கர்த்தரை இனிஷியேட் எடுத்து கர்த்தரை இப்படிதான் என்னை நீங்க தொழுது கொள்ளணுங்கிற ஒரு விஷயத்தை அந்த கற்றுக் கொடுக்கிறார். ஆக இந்த பகுதி கர்த்தர் கட்டளையிட்டதை செய்வது, என்ன சொன்னாலோ அதை மட்டும் செய்வதுதான் இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஆசாரியனாகிய ஆரோனுடைய உடைகளுக்கு கூட கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுபடிதான் ஆரோனுடைய உடையெல்லாம் செய்யப்படும். அப்ப இதுதான் இந்த 2 பகுதி. ஒண்ணு ஆசரிப்பு கூடாரோ, அதுல எவ்வளவு செலவு பண்ணாங்க, என்னென்ன கொடுத்தாங்க, எவ்வளவு வந்துச்சு, என்ன செலவு பண்ணாங்க, எத்தனை மக்கள் கொடுத்தாங்க ஒண்ணு. அடுத்தது ஆசாரியனுடைய உடை, அது எப்படி எல்லாம் செய்யப்படணும், என்னென்னலாம் இருக்கணும், அதுவும் கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப ஆராதனை அப்படின்னு சொன்னா கடவுளை ஆராதிப்பது என்பது நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரே இப்படிதான் நீ ஆராதிக்கணும்னு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும்னா கடவுளை ஆராதிக்கணும். இப்ப கடவுளை ஆராதிப்பது என்பது நாம் நினைத்த வண்ணமாக இருக்க முடியாது. அது என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லியபடி நாம் கடவுளை ஆராதிக்க வேண்டும். கடவுள் சொல்லாத ஒரு வழிமுறைகளை நாம் செய்து கடவுளை ஆராதிப்பது தவறான வழிபாட்டிற்கு கொண்டு போய்விடும். இதுதான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம கற்று வருகின்றோம். இந்த யாத்திரையாகமத்தினுடைய புஸ்தகத்தில் நம்ம படிச்சு கொண்டு வருவதே எப்படின்னா கடவுள் ஏற்படுத்தின வழிமுறையில தான் நம்ம கடவுளை ஆராதிக்கணுமே தவிர நாம் நினைத்த வண்ணமாக கடவுளை ஆராதிக்க முடியாது. இன்றைய சமூகத்துல நம்ம பார்க்கும் பட்சத்துல இன்னைக்கு எப்படி ஜனங்கள் கடவுளை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வேதம் இல்லாம கடவுளை ஆராதிக்க முயற்சி செய்கிறார்கள். வேதம் இல்லாம கடவுளை ஆராதிக்க முயற்சி செய்கிறார்கள். அது மிகவும் பாவகரமான ஒரு காரியம். அப்படிதான் அவங்க செஞ்சாங்க. ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து தவறான வழிபாட்டுக்கு போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா கடவுளினுடைய கோபத்திற்குள்ளானார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த பகுதியில ரொம்ப விசேஷித்த விதமாக ஒரு காரியத்தை இந்த பகுதி சொல்லுகிறது. என்ன சொல்லுது? கடவுளை நாம் எந்த வகையிலே நாம் கடவுளை அணுக வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு காரியத்தை சொல்லுது. இதுல 2 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். முதலாவது, தேவன் கொடுத்த கிருபை மற்றும் பிரசன்னத்தை ஜனங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக செய்தார்கள் என்பதை குறித்து பார்ப்போம். கடவுள் ஒரு மனுஷனுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை எப்படி பயன்படுத்தி தேவ பிரசன்னத்தை
தேவ பிரசன்னத்துக்காக ஜனங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக எடுத்து இந்த காரியங்களை செய்தார்கள் என்பதை குறித்து இந்த பகுதியில நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 38ஆம் அதிகாரம் 21-31 வசனங்கள்ல ஆசரிப்பு கூடார பணி செய்வதற்கு எவ்வளவு செலவானது என்பது கணக்கு ஒப்புவிக்கப்படுகின்றது. எவ்வளவு செலவு பண்ணும், அந்த ஆசரிப்பு கூடாரம் செய்யறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுங்கிற அந்த கணக்கு மக்கள் மத்தியிலே சொல்லப்படுகின்றது. ஆக ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டார்கள். ஆக அந்த தேவ பிரசன்னத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டாங்க. ஆக 21ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் புள்ளியியல் கொடுக்கப்படுகின்றது. நீ எவ்வளவு கொடுத்தீங்க, நாங்க எவ்வளவு செலவு செஞ்சோம் அப்படிங்கிறது. எவ்வளவு பொண்ணு, எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு வெண்கலம், எவ்வளவு ஜனங்கள் கொடுத்தாங்க, நாங்க இதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி செலவு செய்யப்பட்டது என்பது கூறப்படுகின்றது. அதாவது ஜனங்கள் உற்சாகமாய் கொடுத்த பொருட்கள் எந்த அளவுக்கு கவனமாக செலவு செய்யப்பட்டது என்பது கூறப்படுகிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பணம் மோசே ஒரு பணத்தை இதுல இருந்து என்ன செய்யல, தனக்காக எடுத்துக்கொள்ளவே இல்லை. அந்த பணங்கள் எல்லாம் அவங்க கொடுக்கப்பட்ட பொருட்களும் எல்லாம் எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா கர்த்தருடைய பணிக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆக இந்த பகுதி ஆசரிப்பு கூடார ஒரு பணி செய்வது என்பது அதிலே கொடுக்கப்பட்ட பொருட்கள் எவ்வளவு நியாயமான முறையிலே ஜனங்களுக்கு முன்பதாக செலவு செய்யப்பட்டது என்பதற்கு உக்ரான கணக்கை தேவனே என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தி கூறுகின்றார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாருமே இந்த திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் என்ன அப்படின்னு சொன்னா உக்ரானக்காரர்கள், பொறுப்பாளிகள். இந்த பொறுப்பை நீங்க என்னைக்கு நம்ம தவறாக பயன்படுத்துறோமோ அது பிரச்சனைக்குரிய ஒரு காரியமாக மாறிவிடும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய திருச்சபையில நீங்க எல்லாரும் வந்து என்ன செய்றீங்க, காணிக்கைகளும் தசம பாகங்களையும் கொண்டாந்து கொடுக்குறீங்க. காணிக்கைகளும் தசம பாகங்களும் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா, இங்க சபையில் இருக்கிற மூப்பர்களால் உதவிக்காரர்களா இருக்கிறவர்கள் அதை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த எவ்வளவு வருதுங்கிறதெல்லாம் எண்ணி அதை பேங்குக்கு கொடுத்துப்பாங்க. அது என்ன செலவு செய்யப்படுதுங்கிறதும் இங்க சபையில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நிர்வகிக்கின்றார்கள். அது நம்மளுடைய திருச்சபையினுடைய அங்கத்துவர்கள் கூட்டத்துல நம்ம என்ன எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு செலவு பண்ணப்படுது, என்னென்னத்துக்காக செலவு பண்ணப்படுது, யாருக்காக செலவு பண்ணப்படுதுங்கிறதெல்லாம் தெளிவாக இங்க இருந்து என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகின்றது. அதுதான் இன்னைக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம திருச்சபையில ஒரு காரியம் எப்படி நடக்கணும், கர்த்தர் வந்து எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரம் திருச்சபை கட்டுறதுக்கு எவ்வளவு பொருள்கள் வந்துச்சு, எவ்வளவு செலவு செய்யறாங்கிறது வந்து எவ்வளவு கரெக்டா இருக்கிறாரோ அதே போல ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தனது கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறியோ அந்த பணத்துக்கு நீ உக்ரானக்காரன். உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புக்கு நீ உக்ரானக்காரனாக நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நல்லா தெரிஞ்சுங்க, பிரச்சனைக்கு அதிகமான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, என்னைக்கு வரவை விட்டுட்டு செலவு அதிகமாக மாறுகின்றதோ இன்னைக்கு நீ உக்ரான பொறுப்பில் இருந்து சரியாக செயல்படவில்லை என்பதை தெளிவாக சொல்லுகின்றது. இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களை கடன்காரனாக மாற்றுவதில் மிக முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேங்க்ல போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சொல்றாங்க, என்ன லோன் சொல்றாங்க, பர்சனல் லோன். நீங்க எல்லாரும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம், வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கிக்கலாம், என்ன பொருள் வாங்கணும்னாலும் நீங்க கடன் வாங்கிக்கலாம். இதான் பெரிய இது. நம்மளுக்கு ஆர்வமா உனக்கு காசு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கான் பாருங்க, ஏகப்பட்ட பேர் ஒரு காசு கொடுக்க ஆர்வமா இருக்காங்க. இப்ப நீங்க பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம கடன் வாங்கி நம்ம திருப்பி அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆர்வங்கள் ஏற்படும். ஆக ஒரு பொருளை வாங்குறதுக்காக தேவையில்லாம உன்னை நீனே என்ன செய்ய வைக்கிற, அடமானமாக நீ போகின்றாய். உனக்கு கொடுக்கப்பட்ட வரவுல நீ வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு பொறுப்பு. நம்ம திருச்சபையாக நம்ம கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு அளவுக்கு மிஞ்சி நம்மளுடைய வருமானத்துக்கு மிஞ்சி வாழ நினைப்பது பாவமான ஒரு காரியம். மனசுல வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்திற்கு மிஞ்சி வாழ்வது பாவகரமான ஒரு காரியம். உங்களால கொடுக்க முடியல, ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய உறவினர், ரொம்ப நெருங்கிய உறவினர் வந்து சுகம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம உதவி செய்யணும், நம்ம முயற்சி செய்யறோம்.
நம்ம எப்படி உதவி செய்ய பார்க்கணும்? என்னால் அதை திரும்ப செலுத்த முடியுமா? எவ்வளவு கொடுக்க முடியும் என்னுடைய வருமானத்திலே? ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா அதை திருப்பி என்னால செலுத்த முடியுமாங்கிற பலவிதமான யோசனைகளை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு இதெல்லாம் மிஞ்சி நம்ம இல்ல ரொம்ப இறக்கப்பட்டு ரொம்ப கூடுதலான காரியங்கள் நம்ம செய்ய முயற்சிக்கும் பொழுது அது தவறான வழிமுறைக்கு நம்மை நடத்தி செல்லும். இப்ப அந்த இடத்துல அருமையான ஒரு விஷயத்தை கற்று தருகின்றார். என்ன கற்று தருகின்றார்? எவ்வளவு வந்துச்சு, நாங்க எவ்வளவு செலவு செஞ்சோம். ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க எவ்வளவு வருதோ அதுக்குள்ளதான் என்ன செய்ய பார்க்கணும்னா செலவு செய்ய பார்க்கணும். இது திருச்சபைக்கு பொருத்தமானாலும் குடும்பத்திற்கும் இதுதான் பொருத்தம். இதான் நீ வேலை செய்கின்ற இடத்திலும் பொருந்தும். இதை நீங்க என்னைக்கு மிஸ் பண்றீங்களோ, இதை மீறுறீங்களோ, அந்த இடத்துல நீங்க உக்ரான பொறுப்பை நீங்க மிஞ்சிறப்ப அது பாவமாக மாறும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லா இடத்துலயும் ஜனங்கள் யார்கிட்ட நீங்க கேட்டாலும் சரி, அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்கிட்ட இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, இத்தனை 1000 ரூபாய் கடன் இருக்கு. கிறிஸ்தவன் கடன் வாங்காம வாழ்றது தாங்க ஒரு அருமையான ஒரு விஷயம். யாருமே நம்மளை உங்க வீட்டு வாசல ஒரு கடன், நீங்க கிறிஸ்தவன் சொல்லிட்டு உங்க வீட்டு வாசல ஒரு கடன்காரன் வந்ததுலாம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கண்டென்ட்மெண்ட், அதாவது நீங்க திருப்தி உள்ளவர்களாக இல்லை என்பதை அது காட்டுகின்றதாக இருக்கும். உங்களை அசிங்கப்படுத்த, உங்களை ஹியூமிலியேட் பண்ற மாதிரி, உங்களை தாழ்மைப்படுத்துற மாதிரி, உங்களை அசிங்கப்படுத்திக் கொள்கின்ற மாதிரியான ஒரு காரியமாக இது காணப்படுது. வரவுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம ஊர்லலாம் விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வீக்கம் மட்டும்தான் இருக்கு, விரலே இல்லை. வீங்கி முழுசும் கடன் ஆசைப்பட்டு தேவையில்லாத வாங்கி பொருளாதார ரீதியில நம்ம, அதாவது இன்னொருத்தனுக்காக வாழ்ந்து, எனக்காக நான் வாழாம இன்னொருத்தனுக்காக நான் வாழ்ந்து என்னையே நான் அழிச்சு, இன்னொருத்தனை நல்லா பேசணுங்கிறதுக்காக நான் அழிச்சுக்க முடியுமா? இதெல்லாம் என்னென்னத்தெல்லாம் பாதிக்குங்கிறதெல்லாம் நீங்க சிந்திக்கிறீங்களா? இந்த இடத்துல ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை தேவன் கற்று தருகின்றார். அது திருச்சபையை கட்டுறப்ப என்னென்னலாம் செஞ்சாங்க, எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு செலவு செஞ்சாங்க. ஒரு திருச்சபை, ஒரு ஆசிரியப்பு கூடாத பணி கட்டுவதற்கு கர்த்தரை ஏற்படுத்தி, கர்த்தர் இப்படி எல்லாம் கொடுங்க, இப்படி எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரு? கர்த்தர் தான் வாங்கின காசுக்கு என்ன செய்யறாருன்னா கணக்கு கொடுக்குறாரு கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு. நான் இவ்வளவு உங்கள்கிட்ட இருந்து வாங்கினேன், என்னுடைய திருச்சபை கட்டத்துக்கு நாங்க இவ்வளவு ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி கர்த்தரை கணக்கு. திருச்சபை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், இன்னைக்கு நிறைய பேர் எப்படி செய்யறாங்க, எருசலேம்ல இடம் கட்ட போறதுக்கு உங்கள்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இருக்கான். எருசலேம்ல கோயில் கட்ட போனாங்கன்னா அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து காசு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இங்க இருந்து என்ன செய்யறாங்க, மக்கள் கொடுக்கறாங்க. அவன் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, அந்த நபரை பர்சனலா உங்களுக்கு தெரியாது. திருச்சபையில 20 வருஷமா 30 வருஷமா இருக்கிற போதகரை நம்புறது கிடையாது மக்கள். இன்னைக்கு யாரை நம்புறாங்க, யாருன்னே தெரியாது. டிவியில ஒரு அங்கி போட்டுக்கிட்டா போதும், உங்களுக்கு ஒரு காவியோட போட்டுட்டா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, மாறி தள்ளிடலாம். எதுக்கு கேட்கணும், எருசலேம்ல நீ எதுக்கு கோயில் கட்டுற? எருசலேம்ல இல்ல, எருசலேம்ல இல்லாதவனுக்கு அக்கறை. இந்தியாவில இருக்கிறவன் எருசலேமை குறிச்சு, எருசலேம் எப்படி இருக்கும், அந்த ஊர் என்ன, நிலவரம் என்னன்னு தெரியாதவன் இங்க இருந்துட்டு அங்க கோயில் கட்டுறாங்க. யாருக்கு? யாரோ ஒருத்தர் வானத்திலேருந்து வர போறான், அவருக்கு கட்டுறதுக்கு இவன் காசு கொடுத்துட்டு இருக்கான். அவர் எப்ப வானத்திலேருந்து வர போறாரு தெரியாது, ஏன்னா அவருக்கு தான் தெரியும். யாருக்கு தெரியும்? அது காவியோட போட்டுருந்தா தான் தெரியும். காவியோட போடலன்னா உனக்கு தெரியாது. அப்ப யார் என்ன கொடுக்குறா? எங்க கோயில் கட்ட? இந்திய தேசத்திலே சுவிசேஷம் பரவலையா? இந்திய தேசத்திலே அநேக இடத்துல திருச்சபைகள் இல்ல, சுவிசேஷம் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இன்னைக்கு அநேகர் ஊழியர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இதெல்லாம் இல்ல. கை நீட்டில் இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்றது இல்லை. எங்க? எருசலேம். இன்னைக்கு நிலவரம் பாருங்க. கர்த்தர் என்ன அற்புதமா ஒரு திருச்சபையை ஏற்படுத்தி, திருச்சபையில எப்படி அது நடந்து கொள்ளும். அன்னைக்கு ஆசிரியப்பு கூட கட்டினாங்க, அதுக்கு கணக்கு ஒப்புவிச்சாங்க. இன்னைக்கு திருச்சபையில வரவு செலவு கணக்குகள் நியாயமான முறையில் அது காணப்பட வேண்டும். அது மாத்திரம் அல்ல, இதை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, திருச்சபை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது என்னன்னா, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வரவுக்கு மிஞ்சி நீங்க செலவு நடத்தும் பட்சத்துல உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. கடவுள் உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரோ அதுக்குள்ள நீ வாழ பழகி கொள்ள வேண்டும், அதை தாண்டவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பெண்கள், அதாவது கணவன் மனைவியா இருக்கிறவங்க, அவங்க போய் அம்மா வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வர்றது. யார் வீட்டுல?
மாமியார் வீட்டுல போய் காசு வாங்குறது, மாமனார் வீட்டுல போய் காசு வாங்க, இதெல்லாம் அசிங்கமான ஒரு காரியம் இல்லையா உலகத்துல? அப்ப என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா, உனக்கு உன் மனைவியை வச்சுக்கிட்டோ இல்ல என்ன செய்ய தர உனக்கு வாழ வக்கில்லை என்பதை காட்டுகின்றது. நீ திறமையே இல்லாதவன், ஒரு ஆண் திறமை இல்லாதவன், தன் குடும்பத்தை நிர்வகிக்க திறமை இல்லாதவனாக போய்விட்டான். இன்னைக்கு சமூகம் அப்படிதான் இருக்கு. கார் வாங்குறதுக்கு அப்பாட்ட போய் அம்மாட்ட போய் காசு வாங்கிட்டு இருக்கிறது. உனக்கு கார் வாங்கணும்னா உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உன்கிட்ட ஏர்னிங்ஸ் இருக்கும், அந்த அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கும், அப்பதான் நம்ம கார் வாங்க முடியும். நீங்க நம்ம சபையில கார் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் திறமை வாய்ந்தவர்கள், உழைக்கின்றவர்கள். இப்ப நான் வாங்க முடியுமா? சரி, எல்லாரும் வாங்க முடியுமா? சபையில இருக்க எல்லாரும் கார் வாங்க வாங்க வேணாம் நம்ம சொல்லலை. உனக்குள்ளாக திறமை இருக்கும். சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமா சொல்ல, யாரையும் பர்டிகுலரைஸ் பண்ணி நான் பேசல, புரிந்து கொள்ளணும். இதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும் அவன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத என்கிட்ட இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. வாழ்க்கை என்பது கடவுள் எப்படி என்னை வைத்திருக்கிறாரோ அந்த நிலைப்பாட்டிலே நான் வாழ வேண்டும். அதான் சமூகத்துல எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கா அப்படின்னா அந்த வேலை செய்யறதுல நீ அந்த வேலையில ஒரு பொறுப்பாளி, அதான் அந்த உக்கிரானக்காரனாக நீ இருக்கிறாய் என்பதை சொல்லுகின்றது. ஆக திருச்சபை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், திருச்சபை வேலை ஸ்தலம் தனிப்பட்ட வாழ்விலே நாம் உக்கிரானக்காரர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பட்சத்துல இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும். பரிசுத்த ஸ்தலத்தின் சைக்கிள் அப்படின்னு சொன்னா குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது அந்த அளவு வந்து நிர்ணயமான ஒரு அளவு, ஆசரிப்பு கூடாரத்தில் அளக்கிற அளவு சரியா இருக்கும், அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல்ங்கிறத சொல்லப்படுது. சாட்சியின் கூடாரம் கூறப்படுகிறது. இந்த உடன்படிக்கை, சாட்சியின் கூடாரங்கிறது வந்து உடன்படிக்கையினுடைய உறவை கூறுகிறது. உடன்படிக்கை உறவுனா என்னது? தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள உறவு. என்ன உறவு? என்ன தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள உறவு என்னது? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை அடிமைத்தனத்திலிருந்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா மீட்டெடுத்தார். ஜனங்கள் எத்தனையோ வருஷ காலமாக, 400 வருஷ காலமாக எகிப்திலே அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அடிமை அப்படின்னு சொன்னாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. அடிமை அப்படின்னு சொல்லும் பட்சத்துல சுயமா எதுவுமே செய்ய முடியாது. நல்லா கவனிச்சுங்க, சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அடிமை அப்படின்னா சுயாதீனமாக எதையும் செய்ய இயலாதவன், அதான் அடிமை. தன்னிச்சையா செய்ய முடியாது. நான் சாப்பிடணும்னா கூட அவன் சொன்னாதான் சாப்பிடணும். எனக்கு எஜமான் ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னாதான் நான் சாப்பிட முடியும். புரியுதா? இப்ப நானும் தன்னிச்சையாக நான் எந்த காரியத்தையும் செய்ய இயலாதவன். இப்படிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல பார்வோனுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோன் சொல்றதை மட்டும் தான் செய்ய முடியும், இவனா நினைச்சு எதுவும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சா என்ன செஞ்சுவாங்க? கொல்லுவான். ஆக இப்படி அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அந்த ஜனங்களை மீட்டெடுத்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு சுதந்திரமாக வாழ விட்டு ஒரு கானான் தேசத்தையும் கொடுக்கும்படியாக தேவன் அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வருகின்ற இடத்துலதான் அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி என்னை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். ஆக தொழுது கொள்வதற்கு உனக்கு எனக்கு என்ன உடன்பாடு? நான் உன்னை மீட்டேன், நீ என்ன செய்ய போற? இப்ப என்ன ஒரு நல்ல காரியம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? எனக்கு ஒரு பெரிய நல்ல காரியத்தை கடவுள் செஞ்சிருக்கிறார். உடனே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில சபைகள்ல நடக்கும், ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் குழந்தையை கொடுத்ததுக்காக ஒரு காணிக்கைன்னு சொல்லி கொண்டு வைப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம ஊர்ல அப்ப நல்ல விவசாயம் நடக்கும். அப்ப அதுதான் வந்து இந்த அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அறுப்பெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன செய்வாங்கன்னா, நிறைய பொருட்கள் என்னென்னலாம் விளைஞ்சிருக்கோம் முதற் பலன்கள்லாம் கொண்டாந்து கர்த்தருக்கு முன்னதாக கொடுப்பாங்க. நிறைய சம்பாத்தியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, தொழில பெரிய லாபம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு தொகையை கொண்டாந்து வைப்பாங்க. அதெல்லாம் என்னன்னா நன்றி அறிதல். நன்றி அறிதல் இதுதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மார்க் எழுதின நற்செய்தி நூல்ல 14ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷி கடவுளுடைய தலையில என்ன செய்யறான்னா, நலதம் என்னும் பரிமள தைலத்தை என்ன செய்யறா, தலையில ஊற்றி விடுறார். அது என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா, அவளுடைய பாவங்கள் எல்லாம் கடவுள் மன்னிச்சிருந்தார். அவ கடவுள் மன்னிச்சதுக்கு ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு மகளாக அவ என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா, விலை உயர்ந்த பொருள், அதாவது எல்லாம் சொல்றான், இதை வித்து 300 பணத்துக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அவ என்ன அவளுடைய அநேக பாவங்கள் என்ன கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார், மன்னித்து இருக்கிறபடினால அவள் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீங்க அந்த பகுதியை நீங்க வாசிக்கிறப்போ ஒரு விஷயத்த சொல்லுவோம். அந்த பகுதி எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை பத்தி பேசுவாங்க. அது என்னது, அவ கடவுளுக்கு எவ்வளவு நன்றி அறிதல் உள்ளவளாக அவள் காணப்பட்டாள்.
இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் இடத்திலிருந்து, உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நீங்களும் நானும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அதாவது நல்லா சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் சிந்திக்கின்றவர்கள், ஒரு விசுவாசி தாங்க சரியான முறையில உலகத்தை குறிச்சதான காரியங்களை எல்லாம் சிந்திக்க முடியும். வேற யாராலையும் சிந்திக்க முடியாது. வேற யாராலும் சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஏன்னா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியான கடவுள் இருக்கிறபடினால கடவுள் அவனை சிந்திக்கும்படியாக ஏவுகின்றார், தூண்டுகின்றார். இல்லாட்டி வேற யாராலையும் அவனால சிந்திக்க முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து அவன் சொன்னதை மட்டும் தான் செய்வான். இன்னைக்கு கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த பிற்பாடு அவன் சுயாதீனமாக செயல்படுகின்ற ஒரு காரியம். பாவத்தினுடைய அடிமைத்தனம்ங்கிறதெல்லாம் படுமோசமான ஒரு காரியம். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த சொல்லிட்டு வராங்க. நேற்று நான் அந்த குடும்ப கூட்டத்துல பேசிட்டு இருக்கப்ப சொல்லிட்டு, திருமணம் 21 வயசு, அதை என்ன செய்ய சொல்லலாம்? 16 வயசுக்கு மாத்திருங்க, 16 வயசுக்கு மாத்திருங்க. 16 வயசுக்கு ஏன் மாத்தக்கூடாது? முதிர்ச்சியே இருக்கு, முதிர்ச்சி இருக்கு, அறிவு முதிர்ச்சியே இருக்கு. சரியா? அவன் தன்னை, அது மாத்திரம் இல்ல, ஒரு திருமணம் அப்படிங்கிறது யாரு பண்ணுவா, எப்ப பண்றது? ஏன்னா ரொம்ப அழகா சொல்றது, ஒருத்தன் குடும்பத்தை நிர்வகிக்க தெரிஞ்சவன், தன் மனைவியையும் தனது பிள்ளையையும் சுயாதீனமாக காப்பாற்றக்கூடிய ஒரு நபர், அவன் தான் அந்த 16 வயசுல வேலைக்கே போக முடியாது. பாருங்க, லாஜிக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவனே சொல்றான், தொழில் சிறு பிள்ளைங்க வேலைக்கு போக கூடாது அப்படின்னு. அதுக்கு என்ன ஒரு சட்டம்? தொழிலாளர் சட்டம். வேலைக்கு போகக்கூடாது, சின்ன பிள்ளைங்க வேலைக்கு போகக்கூடாது, 18 வயசுக்கு மேலதான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்கு. அதுக்கு முன்னால போனாங்கன்னா பிடிச்சி என்ன செஞ்சான், அந்த ஆபீஸை சீல் பண்ணிடுவான். அவன் லாஜிக் என்ன பாருங்க, வேலைக்கு போகணும்னா சின்ன பிள்ளைங்க போகக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அது அறிவு முதிர்ச்சி வரணும், அவன் படிக்கணும், எழுத படிக்க கற்றுக்கொள்ளணுங்கிறது அவனுடைய லாஜிக். அதே அரசாங்கமே செஞ்சிருக்கு. ஆனா திருப்பி அதே அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, 16 வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உடல் உறவு கொள்ளுக்கலாம், பாவமான காரியங்களை செஞ்சுக்கலாம். என்ன பேசிட்டு இருக்க நீனு? இதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரானது, வேதத்துக்கு எதிரானது, இன்னைக்கு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு காரியங்கள். நீங்க சொல்றாரு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலே, அவர் சொல்றாரு 20 வயசுல இருந்து அதுக்கு மேல உள்ளவங்க காணிக்கை கொடுக்கணுங்கிறாரு. வேதம் என்ன கற்றுக் கொடுக்குறது? இன்னைக்கு ஜனங்கள், இன்னைக்கு உலகம் என்ன கற்றுக் கொடுக்குது? வேதத்துக்கு முரணான காரியங்களை இன்னைக்கு இந்த உலகம், அந்த டிவியும் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, மக்களை அழித்து கொண்டு இருக்கிறீங்க. டிவி நல்லா பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க பாக்குறது என்ன பாக்குறீங்க அப்படிங்கறதுனால நீங்க யோசிச்சு பாருங்க, அது எந்த அளவுக்கு நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அதுக்கு ஒப்பிட்டு பாருங்க. அதை நான் பாக்குறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்குள்ளாக சமூகம் போய்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு திருச்சபையினுடைய பொறுப்பு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், கெட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்க பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க வளர்க்கணும், மெச்சூர்டா நீங்க வளர்க்கணும். உங்களுக்கு அதிகமான என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, பொறுப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைய பெற்றுட்டோம், பிள்ளைக்கு ஊட்டி விட்டுட்டோம், பருப்பு சோறை கொடுத்துட்டோம், பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டோம், பிள்ளைய SBOA ஸ்கூல்ல சேர்த்துட்டோம், TVS ஸ்கூல்ல சேர்த்துட்டோம், இல்லாட்டி எல்ஷடாயில சேர்த்துட்டோம், ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க. என் பிள்ளை இங்க இருந்து கார்ல போகுது, என் பிள்ளை பைக்ல வருது, இல்லாட்டி ஏரோப்ளைன்ல போகுது, கப்பல்ல வருது. இது இல்லையா விஷயம்? மாரல் வேதம் என்ன சொல்லி தருது? உன் பிள்ளை படிக்கல அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைய போட்டு கிள்றது, அடிக்கிறது, டியூஷன் வைக்கிறது, கொட்டுறது, எல்லா வேலையும் பண்ண. ஆனா உன் பிள்ளையை ஒரு பொறுப்பாளியாக இந்த சமூகத்துல, பாவகரமான அந்த சமூகத்துல உன் பிள்ளைய நீ எப்படி வளர்க்கிறாய் என்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். உன்னை பொறுப்பாளி, நீ உக்ரானக்காரன்னு வேதம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளையினுடைய காரியங்களிலே மிக கவனமாக ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய ஒரு சமத்துவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். அவன் பிள்ளை அநேக பிள்ளைங்க முன்னால உட்காந்துருவாங்க. என்னங்க அந்த பிள்ளை 16 வயசு அட்டன் பண்ண போறான். அவன் சொல்லுவான், நீ கை நீட்டினா சொல்லுவான், போலீஸ்ல சொல்லி விட்டுருவேன் அவனை. எங்க அப்பா அடிக்கிறாரு, ஜெயில இருப்பாரு அப்பா, அப்புறமா சட்டம்லாம் வந்துடும். அப்ப எப்படி உன் பிள்ளைய காப்பாற்ற போறப்பா? அப்ப அதுக்கு ஏற்ற விதமாக உன்னை நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உன்னை எக்யூப் பண்ணி கொள்ள வேண்டும். ஆக இந்த பகுதி
உக்ரான பொறுப்பை குறித்ததான காரியங்களை வலியுறுத்தி சொல்லுகின்றது. ஏன்னா கடவுள் தான் கட்டின ஆசரிப்பு கூடாரத்திற்கு எவ்வளவு வாங்கினார், எவ்வளவு செலவு செய்தார் என்பதை சொல்றப்ப, நான் கடவுளிடத்துல இருந்து ஒரு ஜீவனை பெற்றிருக்கேன், ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கேன், ஒரு மனைவியை பெற்றிருக்கேன், பிள்ளைகளை பெற்றிருக்கேன், ஒரு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறேன், எனக்கு ஒரு வீடை கத்தர் கொடுத்திருக்கிறார், இதுக்கெல்லாம் நான் உக்ரானக்காரனாக நான் நடந்து கொள்கின்றேனா என்பது அவசியம். இது யாரு நல்ல உக்ரானக்காரனா இருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்பதை போல அந்த ஸ்திரியை போல நன்றி அறிதல் உள்ளவர்கள் அந்த உக்ரான பொறுப்பை ஒழுங்காக செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது. இப்ப இதுல இருந்து என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பகுதியில இவ்வளவு பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட இந்த பகுதியில இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு இவ்வளவு பொருட்கள் கொடுத்து அந்த கணக்கு ஒப்புவிக்கப்படுவதை உற்று நீங்கள் கவனிக்கும் பட்சத்துல, ஐக்கியம் என்பது விலை கிரயம் செலுத்தப்படுவதாகும். குடும்பத்திலேயாதான் அதுதான் சொல்ற, திருப்பி சொல்றது, குடும்பத்திலே ஐக்கியம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். இப்ப கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொன்னா சாதாரணமாக அப்படி ஏற்பட்டுறாது, அப்படி படக்கம்லாம் வராது. அந்த உறவுக்காக கிரயம் செலுத்த வேண்டும். ஐக்கியம் என்பதற்கு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். பாவ பரிகாரம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ பரிகாரம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அது கிறிஸ்து தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில ஒப்பு கொடுத்து அவருடைய ரத்த சிந்துதலின் மூலமாக தான் பாவ மன்னிப்பு வந்துச்சு. ஆக கிரயம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. எல்லாமே எல்லா காரியங்களும் சரி, சிந்திச்சு பார்த்துங்க. ஆக சுய தியாகம் இல்லாமல் ஆராதனை என்பது இல்லை. சுய தியாகம் இல்லாமல் ஆராதனை என்பது இல்லை. இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கிறது. ஆனா இயேசு சொல்றாரு, தேவன் சொல்லுகின்றார், சுயத்திற்கு மனிதன் சாக வேண்டும் என்று சொல்லுகின்றார். சுயத்திற்கு மனிதன் சாக வேண்டும் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு நம்ம சுயத்துக்கு செத்து இருக்கோமா, இல்லாட்டி என்னை சுற்றி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கலாம். நீட் பேஸ்ட் நம்பலாம், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்காக தான் நம்மளுக்கு கடவுளே. கருவேப்புள்ள மாதிரி தான் இன்னைக்கு அநேகத்துக்கு கடவுள். ஆராதனைக்காக விலை கிரயம் செலுத்துகின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? இரண்டாவது, உன் திறமையும் உன் தியாகமும் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிகளுக்காக செலவு செய்யப்படுகின்றதா என்பதை சிந்திச்சுக்காக. அதாவது என்னன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக செலவு செய்யப்படுகின்றதா? ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்புங்க, ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. கர்த்தர் கொடுத்த வரங்கள், உனக்கு கொடுத்திருக்க வரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக செலவு செய்யப்படுகின்றதா? சமூகத்தை பார்க்கிறோம், நல்லா கவனிங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு சமூகத்தை பார்க்கிறோம். சமூகத்தை குறித்ததான அநேக காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இல்லாட்டி நீங்க அநேக மக்களை சந்திப்பதின் மூலமாக, இல்லாட்டி டிவி மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ அநேக காரியங்களை நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு சமூகத்தை பாக்குறீங்க. சமூகம் சீரடைந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சமூகத்திற்காக நான் ஒரு விசுவாசியாக, ஒரு கிறிஸ்தவனாக இந்த சமூகத்தை பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற சமூகத்தை காப்பாற்றுவதற்கான காரியங்களில் என்னுடைய பங்களிப்பு என்ன? கடவுள் எனக்கு கொடுத்த வரத்தை எப்படி இந்த சமூகத்துக்காக நான் பயன்படுத்துகிறேன்? அநேக நேரங்களில் நான் எனக்காக பயன்படுத்துறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் சுயத்தை வெறுத்துரு, சமூகத்தை பார். அப்பதான் அந்த கிறிஸ்தவம் பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை ஜனங்களுக்குள்ளாக கொடுத்து, கிறிஸ்து இயேசுவின் மூலமான அந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஜனங்கள் பாவத்திலிருந்து விழிப்புணர்வு அடையும்படி நான் என்ன செய்யப்பட வேண்டும்? என்னுடைய வரங்களை நான் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துறீங்களான்னு சொல்லி சிந்திச்சுப்பாரு. இரண்டாவதாக இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, செகண்ட், இந்த பகுதியில தெய்வீக வழிநடத்துதலும் மனித கீழ்ப்படிதலும் அவசியமாக இருக்கிறது. எதற்கு அப்படின்னு சொன்னா, உடை செய்வதற்கு. ஆசரிப்பு கூடார பணியில வேலை செய்கிற ஆசாரியனுக்கு உடை செய்வதிலும் கூட தெய்வீக வழிநடத்துதலும் மனித கீழ்ப்படிதலும் அவசியமாக இருக்கிறது. என்ன செய்யறதுக்கு? ட்ரெஸ் செய்யறதுக்கு. ஆசாரியன் போட்டுக்கொள்ளக்கூடிய அந்த உடை செய்வதற்கு தெய்வீக வழிநடத்துதல் அவசியம், மனிதனுடைய கீழ்ப்படிதல் அவசியம் என்று வேதம் சொல்லுகின்றது. அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆரோன் உடுத்திக் கொள்ளக்கூடிய உடைய கூட கர்த்தர் என்ன செய்யறாரு? இது இப்படிதான் உடுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. அவன் என்ன செய்யணுமா? அந்த அங்கியை போட்டுக்கணும், அங்கிய மேல ஏபோத்து போட்டுக்கணும், மார்பதக்கம் போட்டுக்கணும், ஒரு கிரீடம் வைத்துக் கொள்ள வேணும். அந்த கிரீடம் பொண்ணுனால செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவனுடைய ஆடையினுடைய முடிவிலே என்ன செய்யணும்? அந்த மணி கட்டிக்கணும். இந்த கொலுசு சத்தம் போட்டுட்டு வரீங்கல்ல, அந்த மாதிரி ஆசிரிப்பு கூடாது உள்ளுக்குள்ள நீ எல்லாரும் கொலுசு போட்டு வந்துடாதீங்க, ஆசிரிப்பு கூடாதுக்குள்ள வரோம்னு சொல்லி சங்கு சங்கு சங்குன்னு. அது இல்ல, அதை சொல்லல.
ஆசரிப்பு கூடார பணிகளுக்குள்ள அங்க வந்து ஆசாரியர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஆசாரியன் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறப்ப அவன் செத்துட்டான சட்டான எல்லாம் பிடிச்சு தாத்தாலும் இருக்கிறதுக்கு தான், வேற ஒருத்துக்கும் கிடையாது. இப்ப இப்படிப்பட்ட ஆடைகள் செய்வதில் கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா வழி நடத்தி இருக்கிறார். அதுல வேலைப்பாடு காணப்பட வேண்டும். அதுல வந்து இந்த ஏபோத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12 கற்கள் வைத்திருக்கப்பட்டிருக்கும். அது 12 கோத்திரத்தினுடைய அடையாளமாக தேவ சமூகத்துல போறப்ப அந்த பிரதான ஆசாரியை நான் என்னுடைய முழு கோத்திரத்தின் சார்பாக நான் இடத்திலே வந்து பரிந்து பேசுகின்றேன், ஜெபம் செய்கின்றேன். திருச்சபையில ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபம் பிரதான ஆசாரிய ஜெபம். அது போதகர், சபையில் இருக்கிற மூப்பர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். எல்லாரும் ஜெபம் பண்றது அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையில செய்யப்படுகின்ற ஹை பிரீஸ்ட்லி பிரேயர், அது வந்து பாஸ்டர் அண்ட் எல்டர்ஸ் மட்டும் தான் செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஊழியங்களை குறித்ததான முழு காரியங்கள் தெரியும், என்னென்ன திருச்சபையில நடைபெற்று வருகின்றது என்பதை தெரியும், யார் யார் சுகவீனமா இருக்கிறாங்கிறது தெரியும், என்னென்ன ஊழியங்கள் நடைபெற்று வருகின்றதுன்னு தெரியும், மக்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது தெரியும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள், இதையெல்லாம் தேவ சமூகத்துல ஒரு பிரதிநிதித்துவ ஜெபம் தான். அதுதான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்துல செய்கின்றார். ஆக அந்த 12 ஜனங்களினுடைய பிரதிநிதியாக தேவ சமூகத்திலே செய்ய போகின்றவன் எப்படிப்பட்ட உடையை தரித்து அங்கு போக வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த கிரீடம் எப்படி இருக்கும்னா பொருளால் செய்யப்பட்டு இருக்க வேண்டும். அப்ப அனைத்தும் அந்த இடத்துல நீங்க இந்த பகுதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சும்மா ஒரு வசனத்தை நான் சொல்றேன். 39ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 39:5 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 7ஆம் வசனத்துல கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. மறுபடியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 26ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 30ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 32ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. எத்தனை முறை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறார் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. அப்ப அனைத்து காரியங்களும் மோசே எப்படி செய்தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தர் கற்பித்தபடியே செய்தான். தேவன் ஒருவரே நாம் அவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்கின்றார். என்னை ஆராதிக்கும், கடவுளை ஆராதிக்கணும்னா கடவுள் தான் என்னை எப்படி ஆராதிக்கணும் அவர் தீர்மானம் செய்கிறது, நீங்க தீர்மானம் செய்யறது கிடையாது. அவர் கர்த்தர் வந்து ஜனங்களை பார்த்து நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தின்படி, உங்களுடைய சிந்தனையின்படி, உங்களுடைய புத்தி கூர்மையின்படி என்னை அணுகுங்கள் என்று ஒரு இடத்துலையும் சொல்லல. அப்ப கடவுளை எப்படி அணுக வேண்டும் தெளிவாக கூறியிருக்கிறார். நான் கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி கடவுளை அணுக வேண்டும். ஆராதனையினுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம் என்பது கடவுள் கர்த்தர் சொல்லி இருக்கிற வண்ணமாக நாம் கடவுளை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அற்புதமான ஒரு நிகழ்வாக சொல்லுகின்றார். யோவான் எழுதின நற்செய்தி நூல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. 49ஆம் வசனத்துல சொல்றாரு. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவில்லை, பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகின்றேன். இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல எப்படி என்ன பேசினார் அப்படின்னா அவர் சுயமா பேச இல்ல, அவர் சுயமா பேசல. மறுபடியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இயேசு கிறிஸ்துவும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் சரி, இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் பிதாவானவரால் போதிக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் பிதாவாலும் குமாரனாலும் போதிக்கப்பட்ட காரியங்களை தான் செஞ்சாங்க. இங்க மோசே ஆசரிப்பு கூடாரத்தை செய்யலாம் அப்படின்னு சொன்னா அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே செய்யலாம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்கு? வேதத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு திருச்சபைகள் ஆராதனை வந்து வேதம் சொல்றதுபடியே சரி, சும்மா காட்டுத்தனமா கத்துறது, ட்ரம் அடிக்கிறது, டங்கு 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 அடிக்கிறது, ஜால்ராவ் அடிக்கிறது,
என்ன ஜெபம் பண்றோம்னு ஒருத்தன் காதலையும் உழுவே விழாது. என்ன ஜெபம் பண்றோம்னு, என்ன ஜெபம் பண்றப்ப நீங்க எல்லாம் கேட்கணுமா வேணாமா, நான் ஜெபம் பண்றது இது யாருக்காக நான் ஜெபம் பண்றேன், என்ன ஜெபம் பண்றோமோ அவ்வளவு பேரும் கேட்டு ஆமேன் அப்படியே செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பிரதிநிதித்துவ ஜெபத்தை ஏறெடுக்கிறப்ப அந்த ஜெபத்தையே பண்ண விடுறதே கிடையாது. இன்னைக்கு எப்படி இருக்கு ஆராதனை? இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்து முடித்தான். இத ஆரோனுடைய உடைய கூட. அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு நவீன ஆராதனை எப்படியாக இருக்கிறது? இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, வரையறுக்கப்பட்ட ஆராதனை, ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லுகிறோம். இதைதான் நம்மளுடைய சபைகள்ல நம்ம கை கொண்டு வருகிறோம். எப்படி கடவுளை ஆராதிக்கணும், கடவுள் எப்படி தன்னை ஆராதிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காருன்னா வேதத்துல வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்ன வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார்? சபையில என்னென்னலாம் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில் கூறியுள்ளாரோ அதை தான் நம்ம செய்ய முடியும். இப்ப திருச்சபையில என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, திருச்சபையில இன்றியமையாதது பிரசங்கம். திருச்சபையில் இன்றியமையாதது என்னது? பிரீச்சிங். பிரசங்கம் தான் முக்கியம், முதன்மை அதுதான் இருக்கும் திருச்சபையில. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை நடந்தது. ரோமன் கத்தோலிக்க நாட்கள்ல அநேக சடங்குகள் பாரம்பரியங்கள் கை கொண்டு வந்த நாட்கள்ல சீர்திருத்தவாதிகள் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு திருச்சபையின் நடுமையத்திலே பிரசங்க பீடத்தை வைத்தார்கள். பிரசங்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பிரசங்கம் என்பது ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சிந்தித்து அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறை. இன்னைக்கு பிரசங்கம் கிடையாது. பிரசங்கத்துல ஒரு 100 பாட்டு பாடி போடுறாங்க. இது என்ன பாட்டு பாடுற இடமா? பிரசங்கம் பாட்டா? ஒரு பாட்டை வேணா ஒரு உதாரணமா அந்த பிரசங்கத்துக்குள்ள சேர்க்கலாம். முழுசும் பாட்டு இங்க ஆடுறது, இங்க அங்க நடக்கிறது, இங்க நடக்கிறது, ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் பண்ண தெரியாதா? பிரசங்கம் பண்ண தெரியாது? பிரசங்கம் பண்ண தெரியாதான் இங்கேயும் அங்கேயும் ஓடுறது. இட்ஸ் ஹார்ட் ஒர்க். உட்காந்து படிச்சு பாருப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் போன இடத்துலலாம் ஜெப ஆலயங்கள் தோறும் போய் என்ன செஞ்சான்? வேதத்தை விளக்கப்படுத்தினார். பழைய ஏற்பாடு எடுத்து விளக்கப்படுத்தினார். அவரு இயேசுநாதர் யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சார்? பிரசங்கித்தார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தினார். ஜனங்களை பார்த்து சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார் என்று சொல்லுகிறார். அடுத்தது இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இன்னைக்கு சுவிசேஷம் 2 பிரிச்சுட்டாங்க. ஒரு சுவிசேஷம் ஒண்ணா, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு சுவிசேஷம் ஒண்ணு, அப்புறம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒண்ணு. என்னப்பா ராஜ்யத்தின் சுவிசேஷம்? என்ன அவர் வர போறாரு? எல்லாம் ஒரே சுவிசேஷத்துல தான் சொல்லிட்டாரு. நான் உனக்காக பாவத்துக்காக மரித்து சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிரோட எழுந்து பரலோகத்தையும் திரும்பி வரப்போறேன்னு ஒரே சுவிசேஷத்துல சொல்லிட்டாரு. அதான் சொல்றாரு கலாத்தியத்துல சொல்றப்போ சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம் இல்லையே. நோ அதர் காஸ்பல், ஒன்லி ஒன் காஸ்பல். ஆனா சுவிசேஷத்தை நீ 2 பிரிச்சுட்டாங்க. ஒண்ணு ராஜ்யத்தின் சுவிசேஷமா, இயேசு வர போறான்னு உலகம் எங்க சொல்ல போறோமா? இயேசு ஏன் வந்தாரு, ஏன் மரிச்சாரு, ஏன் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, என்ன செஞ்சுட்டு இருக்காரு, மறுபடியும் வருவாருங்கிறது தான் ஒரே சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை 2 பிரிச்சுட்டாங்க. பிரீச்சிங்கிறது இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார், அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள், பேதுரு பிரசங்கம் பண்ணார், அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணார். இன்னைக்கு திருச்சபையில பிரசங்கம். இன்னைக்கு ஆராதனையில மிக இன்றியமையாத ஒரு காரியம் பிரசங்கம். பிரீச். ரெண்டாவது என்ன? நீங்க பிரசங்கத்தை குறிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டை எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்துக் கொண்டே வந்தார், பிரசங்கம் பண்ணார், போதித்தார். டீச் அண்ட் பிரீச், பிரீச் அண்ட் டீச் ரெண்டும் மாறி 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 இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியில தன்னை குறித்ததான காரியங்களை, தனது ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களை அவர் பிரசங்கித்து வந்தார் என்று. அடுத்தது பிரேயர். திருச்சபையில் அடுத்தது என்ன காணப்படும்? ஜெபம். ஜெபம் இன்றியமையாதது. அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க மூப்பனுடைய வேலையை குறிச்சு சொல்றப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு. 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல சொல்றது. அப்போஸ்தலர் 6:4 சொல்றாரு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அப்ப பிரீச்சிங், பிரேயர் ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம என்ன சொல்றது? திருச்சபையில என்ன செய்யணும் அப்படின்னா, துதித்து, தேவனை துதித்து பாட வேண்டும் என்று. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எபேசியர் நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே
என்ன செய்யுங்க? கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப ஒன்னு பிரீச்சிங், ரெண்டாவது பிரேயர், மூன்றாவது பிரேஸ், அடுத்து பைபிள் ரீடிங், வேத வாசிப்பு. வேதம் வாசிக்கணும், வேதம் வாசிக்கணும். எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செஞ்சார்? வேதத்தை வாசிச்சு உங்களுக்கு விளக்கப்படுத்தினார். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்துல யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி என்று சொல்லப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டை எடுத்து திஷ்டாந்தப்படுத்தினான் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு இடத்துலயும். நீங்க பாத்தீங்க. ஆக வேத வாசிப்பு யூசுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா தூய்மைவாதிகளினுடைய நாட்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, திருச்சபைகள்ல ஒரு சர்வீஸ்ல மூன்று வேத பகுதி வாசிப்பாங்க. நியாயப்பிரமாணம் வாசிப்பாங்க, சங்கீதங்கள் வாசிப்பாங்க, புதிய ஏற்பாட்டு பகுதி வாசிப்பாங்க. ஆக வேதம் எப்படி அப்படின்னு சொன்னா, வேதம் வாசிக்கிறப்ப நம்ம ஏன் எழுந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னா, நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற ஸ்பர்ஜன் ஐயர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஸ்பர்ஜன் ஐயர் சொல்றப்ப சொல்றாரு, பிரசங்கத்தை விட கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக சொல்லப்படுகின்றது வேத வாசிப்பு. ஆக வேதம் வாசிக்கிறப்ப எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் கையில வேதத்தை எடுத்து வேத பகுதி பக்கம் சொல்லி அதை பார்த்து இதை படிக்கிறப்ப, ஆண்டவரே என்னோட பேசுங்க சாமின்னு சொல்றப்ப கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்ப ஆராதனையில முக்கியமான காரியம் பிரசங்கம், ஜெபம், துதித்தல், வேத வாசிப்பு. அடுத்தது என்ன காரியம் இருக்கு? 2 காரியங்கள் இருக்கு, 2 முக்கியமான காரியங்கள். திரு நியமங்கள் 2. ஒன்னு திருவிருந்து, இன்னைக்கு நம்ம செஞ்சோம். ஞானஸ்நானம் 2 காரியம். ஆக ஆராதனையில இருக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரசங்கம், ஜெபம், பாடல், என்னது வேத வாசிப்பு, திருநியமங்கள், அடுத்தது காணிக்கை. காணிக்கை எங்க சொல்லப்பட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. பதினாறாம் அதிகாரம் 1ஆம் வசனம், பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்கள் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகினும் தன்னிடத்திலே என்ன செய்ய கடவன்? சேர்த்து வைக்க கடவன். நம்ம வீக்லியா நம்ம என்ன செய்யணும்? திருச்சபையில அந்த காணிக்கைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். வேதத்துல பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல நீங்க 2 கொரிந்தியர் 8-9ஆம் அதிகாரத்திலாம் பார்க்கும் பொழுது கொடுக்க வேண்டிய காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆக நம்ம ஆராதனை அப்படின்னா வேதத்துல சொல்லி இருக்கிறத மட்டும்தான் செய்யணும். வேதம் சொல்லாததான். இன்னைக்கு பாடலாம், நீ பாட்டுக்கு 1 மணி நேரம் சர்ச்சில் உட்காந்து பாடிட்டு இருக்க முடியுமா? இல்லைங்க, அவங்க லேட்டா வருவாங்க, அதனால ஒரு 2 பாட்டு கூட. அவங்க தூங்கிடுவாங்க, அதனால நாங்க 4 கைத்தட்டி ஒரு பாடல். அவங்கள சும்மா எழுந்திரிச்சு நிக்க சொல்றது என்னது? எதுக்கு, என்ன, ஏது? ஒரு விவரம், ஒவ்வொரு விவஸ்தை ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இதான் ஆராதனை, இதான் ஆராதனை. எல்லாம் கை தூக்குங்க. ஏன் கை தூக்க மாட்டேறீங்க? போதகர் சொல்லிட்டாரு, கை தூக்க மாட்டீங்களா? ஏன்பா கை தூக்க மாட்டியா? அலையிலேயே சொல்லுங்க. அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? இந்த பக்கம் கை குமிஞ்சு அடிங்க, கை தட்டுங்க. இந்த பக்கம் நிமிந்து கை தட்டுங்க. என்ன? அதாவது ஒரு மனுஷனை ஹியூமிலியேட் பண்ற மாதிரிங்க. அதெல்லாம் இப்பெல்லாம் செய்ய சொன்னா அது என்ன சண்டே ஸ்கூல்? அது ஒரு மெச்சூர்டு பிஹேவியரோட கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நான் சிந்திச்சு என்னை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கடவுளை துதிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்கிறேன். எனக்கு அறிவும் சிந்தனைகளும் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது. நான் எப்படி கடவுளை ஆராதிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு கர்த்தர் வேதத்துல சொல்லி கொடுத்திருக்கிறார். அதன்படி நான் கடவுளை ஆராதிப்பதை விட்டுட்டு ஜனங்களை கத்த விட்டு, கூப்பாடு போட விட்டு, டான்ஸ் ஆட விட்டு, அப்படியே கர 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 கத்தி, ஓன்னு கத்தி, அப்படியே பயமுறுத்தி, அப்படியே வேர்த்து விறுவிறுத்து, எங்கேயோ வந்து வயல்ல வேலை செஞ்ச மாதிரி எல்லாம் வெளியே வராங்க. ஏன் இவ்வளவு விறுவிறுத்து வரீங்க? சர்ச்சைக்கு இவ்வளவு போயிட்டு இவ்வளவு விறுவிறுத்து வரீங்க? அப்படியே நிறைஞ்சு வரும். என்ன நிறைஞ்சு வந்த? பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம். வேதம் அழகா சொல்றது. பிரசங்கம், ஜெபம், துதி பாடல், வேத வாசிப்பு, திருநியமங்கள், காணிக்கைகள், இதான் நமது சிந்தனையில. இதை தவிர்த்து வேற காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டா அதை மட்டும் தான் செய்யணும். அதை தாண்டி எதுவுமே செய்யக்கூடாது. அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த இடத்துல ஆரோனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆடைகள், அந்த ஆடைகள் என்னத்தை காட்டுது? ஆடை அப்படிங்கிறது தூய்மை, சுத்தத்தை காட்டு. ஏன் ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அழுக்கு கைலி இல்லாட்டி அழுக்கு சட்டையோட வெளியே வருவோமா? ஆபீஸ்க்கு இப்படி போறோமா? இல்ல. வெளியே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. கைலி இதெல்லாம், அந்த கைலி, இந்த நைட்டி, இதெல்லாம் என்னன்னா வீட்டுக்குள்ள போட்டுக் கொள்கின்ற ஒரு ஆடை.
அதுக்கு பேரே நைட்டி. ராத்திரில போட்டுக்கிறது. மார்க்கெட்டுக்கு இப்படியே வர்ற அப்படியே வந்துடுறதா மார்க்கெட்டுக்கெல்லாம் கைலி கட்டிக்கிட்டு இப்படியே ரோட்லயே அந்த காலெல்லாம் மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படியே ரோட்லயே போனா என்ன பாப்பாங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு ஆடைன்னு இருக்கு. வீட்டுக்குள்ளதான் நீ போட்டு வரல. வீட்டுக்கு வெளியில சொன்னா பக்காவா வரணும், டீசெண்டா வரணும், ஆடைகள் சுத்தமா தலை சீவி இருக்கணும், வெளியே வரப்போணும். எவ்வளவு பேர் பார்ப்பான் இல்ல? இப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆசாரியனுடைய உடைகள் கிரீடம் நிரந்தர சாட்சியாக இருக்கின்றது. ஆடை தூய்மையை குறிக்கின்றதாக இருக்கின்றது. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, 2 நாளாகமம் 20-21ஆம் வசனத்துல, சங்கீதம் 96:9, சங்கீதம் 29:2 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி 1 நாளாகமம் 16:29, 2 நாளாகமம் 20:21, சங்கீதம் 96:9, சங்கீதம் 29:2 இதெல்லாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்னைக்கு இது ஆசாரியனுடைய உடை. இன்னைக்கு நம்மளுக்கு யார் ஆசாரியனா இருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் ஒருவரே தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தனாக இருக்கிறபடியினால் அவர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர் மூலமாக மட்டும்தான் நம்மளுக்கு மீட்பு. அந்த நீதியின் ஆடையை பரிசுத்த ஆவியானவர் தனது ரட்சிப்பிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நாம் அந்த நீதியின் ஆடையை தரித்தவர்களாக பரிசுத்தத்தோடு தேவ சமூகத்திலே கடவுளை ஆராதிக்க வர வேண்டும். லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன உள்ளத்துல தூய்மையை கடவுள் தரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உள்ளத்துல தூய்மை, பேச்சில, பார்வையில, கேட்கறதுல, நடை உடை பாவனைகள்ல தூய்மையை கர்த்தர் தரணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் எந்த அளவுக்கு நான் தூய்மையாகி கொண்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறேன், என்னுடைய பேச்சுக்கள் நடைகள் எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருகின்றது, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகின்றது பரிசுத்தத்தோடு ஆராதிக்க வேண்டும். அப்ப பரிசுத்தத்தோடு ஆராதனை செய்ய வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவை நாம் பெற்றவர்களாக இருந்தால் மட்டுமே நாம் ஆராதனை செய்ய. ஏன்னா அந்த உலகத்துல ஒரே ஒருத்தர் பரிசுத்தர், கடவுள் மனிதனாக வந்து பாவம் இல்லாதவராக பாவிகளுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்தவர். அவர் ஒருவரே பாவம் இல்லாதவர். அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். நான் பாவியா இருக்கிறேன். என்னுடைய பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, அவருடைய பாவம் இல்லாத குற்றமற்ற ஒரு இரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு பரிகாரி இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று நான் விசுவாசிக்கும் பட்சத்தில் எனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து கடவுளோடு ஐக்கியப்படும்படியான ஒரு உறவை கர்த்தர் ஏற்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. பாவங்கிற ஒரு எண்ணம் வரப்பெல்லாம் நீங்க உடனே யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து. ஒருவேளை பாவம் செஞ்சிட்டா கூட, ஐயோ அவரை நான் அசிங்கப்படுத்திட்டேனே, தாவீது சொன்னது போல சங்கீதம் 51 நான் உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, கிறிஸ்துவின் இடத்திலே ஓடி வரணும். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன். நம்மளுடைய பிரச்சனையை இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமே இந்த பாவ உலகத்துல பாவத்தை இல்லாம ஆக்குவதற்காக நாம் ஜெபத்திலே சுவிசேஷத்தின் மூலமாக கிறிஸ்துவை அறிவிப்பதின் மூலமாக நாம் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். பாருங்க, என்ன நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க, இந்த உலகம் இன்னும் எவ்வளவு கேவலமான ஒரு நிலைக்குள்ளாக மாறிக்கிட்டே வரும்னு சொல்லி பாருங்க. உலகம் திருந்தவே திருந்தாது. உலகத்துல நல்லது இன்மேட்டுக்கு நடக்கவே நடக்காது. இன்மேட்டுக்கு நடக்க போறதெல்லாம் படுமோசமான காரியங்கள், அசிங்கமான காரியங்கள். உலகம் முடிவுக்கு நேராக தான் போய் கொண்டு இருக்கிறது ஒழிய நல்லதுக்கு நேரம் வரவே வராது. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்றது. இந்த இடத்துல யாராவது இயேசு கிறிஸ்துவ அறியாம இருந்தீங்கன்னா மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க மறுபடியும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை கடவுளினுடைய பணிக்காக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்துங்க. ஆராதனை அப்படின்னு சொல்லி சிந்திச்சிங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் சிந்திக்கிறது கிடையாது. வேதம் சொல்றது, அதாவது என்ன வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்ற மாதிரி நீ வாழு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்லுகின்ற வண்ணமாக நீ வாழ் என்று சொல்லுகின்றார்.
மூன்றாவதாக கடவுள் சொல்வது, ஆரோனுடைய பரிசுத்தமான அந்த உடை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, பரிசுத்த அலங்காரத்தோட தான் கடவுளை தொழுது கொள்ள முடியும். ஆக நாம் தினந்தோறும் பாவத்தை வெறுத்து தள்ளி பரிசுத்தமாக நாம் கடவுளுடைய சமூகத்துல கிறிஸ்துவை நோக்கி பார்த்து வாழ வேண்டும், சிலுவையை நோக்கி பார்த்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் எனக்கு பாவ பரிகாரி என்பதை ஒவ்வொரு நாளும் நான் நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நான் பரிசுத்தமாக தேவனுடைய சமூகத்துல வர முடியும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்.